வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சத்ய சாயலட்சுமி. போன எபிசோடில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்மளோட வார்த்தைகளோட சக்தி பற்றி. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு அந்த ஒலி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த வைப்ரேஷன் ஒரு டைரக்ட் எனர்ஜியாக வந்துட்டு மாறும். இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கத்தி பேசுகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது என்ன ஆகும்னா வீடு ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் ஆகும். வீட்டில் எல்லோரும் வந்து டிஸ்டர்ப் ஆகுவாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே. எப்படி இதுலேருந்து நான் வந்துட்டு வெளியே வரணும்? நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. கவுன்சிலிங் வரவங்கெல்லாம் வந்துட்டு, மேம் வீட்டில் என்ட்ரு ஆன உடனே ஒரு பேட் எனர்ஜி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எஸ், வென் யூ ஆர் ஷவுட்டிங், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வந்து கத்தி பேசிகிட்டே இருக்குமன்னா வந்துட்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்குமன்னா வந்துட்டு அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்குவன்சி தான் வீட்டு ஃபுல்லாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதோ, மன பிரச்சனை வரதோ, இதெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. அது ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. வாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு எந்த பார்ஷியாலிட்டி இல்லைங்க. குழந்தைங்க சொல்லுவாங்க, டீச்சருக்கு ரொம்ப பார்ஷியாலிட்டி மேம், அவங்களுக்கு தான் வந்துட்டு அதிகமாக மார்க்ஸ் கொடுக்குறாங்க, இன்டர்னல் மார்க்ஸ் எனக்கெல்லாம் கொடுக்கல, அதனால தான் எனக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங் வரும்போது. பட் பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு எந்த பார்ஷியாலிட்டி இல்லை. யார் என்ன கேட்டாலும் கொடுத்துடும். நீங்கள் கேட்கணும் தான், நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துடும். பட் நம்மளுக்கு கேட்க தெரியாமல் தான் தவிச்சிட்டு இருக்கோம். பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு என்ன லாங்குவேஜ் தெரியுமா நம்ம கேட்குறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி. அப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எப்பயும் கோல் சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு கில்ட்டாக இருக்குது, ஷேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அதை சார்ந்தப்பட்ட ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்க, அதை சார்ந்தப்பட்ட வைப்ரேஷனில் இருக்கீங்க, அதை சார்ந்தப்பட்ட எனர்ஜி தான் உங்ககிட்ட இருக்குது. பிரபஞ்சத்துக்கு தேவையில்லை நீங்கள் வந்துட்டு என்ன கேட்குறீங்கன்னு தெரியல, நீங்கள் எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எனர்ஜி தான் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். கவுன்சிலிங் வரவங்க எல்லாம் கேட்குறது வந்துட்டு என்னென்னா, இதுலேருந்து எப்படின்னா நான் வெளியே வரணும்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுமானா நீங்கள் செய்யக்கூடாது என்னென்னா, அந்த எனர்ஜியை மாற்றுங்க, அந்த ஃப்ரீக்குவென்சியை நீங்கள் மாற்றுங்க. உங்களுக்கு என்ன வேண்டாமோ அது நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நினைங்க. யூ நீட் ஜாய், உங்களுக்கு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், அபண்டன்ஸ், நீங்கள் என்ன நினச்சாலும் அது எனக்கு வந்துட்டு வந்து சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது மட்டும் நினச்சிட்டே இருங்க. நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டுருங்க, உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சுட்டு இருங்க. அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும்போது, அந்த வைப்ரேஷன் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அது மட்டும்தான் வந்து சேரும். உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா அதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது. இவனுக்கு இது தேவை, அதுக்கு தான் இது கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எந்த பார்ஷியாலிட்டி இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, லைவ் எக்ஸாம்பிளும் இது வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இது புரிதலுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரேடியோ கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எஃப்எம்ஸ், சூரியன் எஃப்எம் இருக்குது, 93.7 எஃப்எம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃப்எம்ஸ் இருக்குது. அந்த சேனலில் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த கேட்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும்போது நீங்கள் வேறு சேனலுக்கு போயிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்க முடியாது. தட் மீன்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நீங்கள் போகணும், அதை டியூன் பண்ணாதான் ரேடியோ வந்துட்டு அந்த ப்ரோக்ராமில் நடக்கக்கூடியது உங்களால் கேட்க முடியும். உங்களுக்கு தேவையானது வந்துட்டு சந்தோஷம் வேணும், பணம் வேணும், மகிழ்ச்சி வேணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் இன்னொரு சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் டியூன் ஆகிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அது கிடைக்கும்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பாட்டு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஒரு இதில் இருந்துச்சுன்னா, நீங்கள் இங்கே நியூஸ் வரக்கூடிய சேனல் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்க முடியாது. தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு டியூன் யுவர் ஃப்ரீக்வன்சி டுவோர்ட்ஸ் ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் அபண்டன்ஸ். அது ரிலேட்டட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரீக்குவென்சியை வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராஃபிட்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.
என்ன எஃப்எம்மில் வருதோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த கீ. ஓகேங்களா? இந்த கீ உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன். அது முறையாக நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ஹையர் பொசிஷனிங் நீங்கள் போக முடியும், ரீச் ஆக முடியும். இது யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க என்னோடய கிளைண்ட்ஸ். அவங்க வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வருவாங்க, சால்வ் பண்ணிட்டு போவாங்க. பட் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது என்னென்னா, மேடம் எனக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு, எனக்கு மட்டுமே வருமா, ஏன் இது வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திரும்பி திரும்பி எனக்கு வருது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க நம்பினாங்க, கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்கள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கீ தான் அவங்க கையில் கொடுத்தேன். அவங்க எடுத்தாங்க, யூட்டிலைஸ் பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் என்னென்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு இல்லை, எனக்கு தான் இந்த கஷ்டம், எனக்கு எதுக்கு இந்த உடம்பு வலி, எனக்கு எதுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஹெல்த் இருக்குது. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது எப்படின்றது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அது யூட்டிலைஸ் பண்ணி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து அவங்களோட ரிசல்ட் சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நான் பண்ணேன், அது எப்படி நடக்குமோ நடக்காதோன்ற ஒரு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயமே இல்லாமல் எனக்கு எங்கேயோ வர வேண்டிய பணம் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இல்லை இல்லை இல்லைன்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்குது, பணம் இருக்குது, பட் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. செலவு அதிகமாகிட்டு இருந்துச்சு. இப்போ செலவு ஆகிறது வந்துட்டு கம்மியாகி அவங்களுக்கு வேரியஸ் வேஸில் வந்துட்டு பணம் வருது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க, ஹாப்பியாக வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன். இப்போ வந்துட்டு ஹெல்த்து நல்லா இருக்குது, எனக்கு வந்துட்டு பணம் செலவாகிறது கம்மியாக இருக்குது. அப்படின்னா பாருங்கள் மக்களே, எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், நம்மளோட தாட்ஸ், அது வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சிக்கு வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் பண்ணிக்கணும். எப்படி டியூன் பண்ணிக்கணும்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, டெய்லி கேளுங்க. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் அது தகுந்த மாதிரி டியூன் ஆகும், அதுவே நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். நேர்மறையாக திங்க் பண்ணிங்கன்னா நேர்மறையான செயல்கள் தான் நடக்கும். அதனால் இந்த கீயை வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் மாஸ்டர் மைண்டுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது சார்ந்தப்பட்ட பயிற்சிகள் பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.